வணக்கம் நண்பா. இன்னைக்கு நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ரா வந்து எத்தன பேத்துக்கு புடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது இல்லாம மெயின் ஈவென்ட் அதாவது மண்டே நைட் ராவோட மெயின் ஈவென்ட்டா வந்து நம்முடைய பிரான் பிரேக்கர் விசஸ் ஜே உசோவுக்கான ஒரு எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் மேட்ச் வந்து நடந்துச்சு. இந்த மேட்ச் உண்மையிலுமே ஒரு தரமான ஒரு மேட்சா தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் மேட்ச் வந்து WWE வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்கான காரணத்த என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நான் வந்து உங்கள்ட்ட நான் சொல்லிர்றேன். அப்பதான் இந்த ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஆனா புரியும். ஆனா இது மண்டே நைட் ரா வந்து ஸ்டார்ட் பண்றப்பயே நம்மளுடைய சித்ரோன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷன் அதாவது விஜினரி அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ஷன் வந்து நிறைய விஷயத்த பேசியிருப்பாங்க. அது நம்முடைய பிராண்ட் பிரேக்கரா இருக்கட்டும், இல்ல பிராசன்டிட்டா இருக்கட்டும், அது நம்மளோட சித்ரோன்ஸா இருக்கட்டும் அப்படிங்கிற மாரி நிறைய பேத்த அதாவது இவங்க 3 பேத்தையுமே பத்தி நம்முடைய பாலிகன் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து சொல்லியிருப்பா. அதுல வந்து நம்முடைய பிரான்சன்டிட்ட பத்தின ஒரு விஷயத்த வந்து நம்மளுடைய பாலிகன் பேர் பேசியிருப்பாங்க. அதாவது ஃபியூச்சர் இவன் தான், அதாவது ஃபியூச்சர் ரெசல்மெனியா இவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அந்த இடத்துக்கு வந்து நம்முடைய ஜேவுஸ் வந்து திரும்ப அதாவது இவன் வந்து ஃபியூச்சர் வந்து ரெசல்மெனியாவாது இவன் வந்து இன்ன வரைக்கும் ரெசல்மெனியால வந்து மேட்ச் பண்ணதே கிடையாது. இவன் எந்த விதமான டைட்டிலுமே வின் பண்ணது கிடையாது. ஆனாலும் இவனை போய் நீ வந்து ஃபியூச்சர் ரெசல்மெனியா அப்படின்னு சொல்றியே, இது வந்து உனக்கு வந்து கேவலமா இல்லையா, அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்றாரு. அது இல்லாம நம்முடைய ஜே உசோவும் அந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அதாவது நான் வந்து ரெசல்மெனியால வந்து நான் மேட்ச் பண்ணியிருக்கேன். அது இல்லாம நான் கும்தரியே டாப் அவுட் பண்ணி அந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியனை வந்து வின் பண்ணியிருக்கேன். அது இல்லாம வந்து பிரான்சன் டிடி அதாவது பிராண்ட் பேக்கர்ட்ட இருந்த அந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியனை நான் வின் பண்ணியிருக்கேன். அதாவது நான் வந்து ரெசல்மெனியால வந்து நான் மேட்ச் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையும் நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அது இல்லாம நான் வந்து ரெசல்மெனியாவோட மெயின் ஈவென்ட் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு தகுதி இருக்கு, ஒரு தராதரம் இருக்கு. ஆனா இவனை வந்து நீ சொல்ற அப்படின்னா அதுக்கான எந்த விதமான இதுவுமே கிடையாது. நீ வந்து ஒரு பொய் சொல்ற அப்படின்னு அந்த இடத்துல வந்து நம்முடைய ஜே உசோ வந்து சொல்றப்ப அந்த இடத்துல வந்து நம்முடைய சித்ரோன்ஸ் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அதாவது இவன் உன்னை இப்பெல்லாம் அசிங்கப்படுத்துறான், இப்பெல்லாம் இது பண்றான், இவனை வந்து நீ பீட் பண்ணு அப்படின்னு சொல்றப்ப அந்த இடத்துல வந்து நம்முடைய பாலிகன் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாரு. அதாவது இன்னைக்கு வந்து நீ வந்து அவனோட ஒரு மேட்ச் பண்ணு, அது வந்து என்ன வேணுமாலும் நடக்கலாம். அதாவது அந்த ஒரு மேட்ச் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டூஸ்டா நம்மளுடைய பாலிகன் வந்து சொல்றாரு. அதாவது இந்த மேட்சை வந்து ஒரு ஒரு ஸ்டிப்புலேஷன் வந்து இதில் அந்த மேட்ச்சில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அதாவது இதில் வந்து நோ கவுண்ட், அது இல்லாமல் யார் வேணுமாலும் வரலாம், எதை எடுத்தாலும் அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல விஷயத்தை வந்து இந்த ஒரு மேட்ச்சில் வந்து நம்முடைய பாலிகன் வந்து சொல்கிறப்ப அந்த இடத்துல வந்து நம்முடைய ஜே உசோ சொல்லிட்டார். அதாவது அவர் புரிஞ்சாது நீ வந்து எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் மேட்சை தானே சொல்கிற அப்படிங்கிறப்ப அந்த எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் வந்து சரி நான் ஓகே அப்படிங்கிற மாதிரி மெயின் ஈவெண்ட்டில் வந்து நம்முடைய ஜே உசோவுக்கும் நம்முடைய பிராண்ட் பிரேக்கருக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் மேட்ச் நடக்குது. ஆனால் உண்மையிலுமே ஒரு தரமான ஒரு மேட்சாக இருந்தாலும் இந்த மேட்ச்சில் வந்து ஏகப்பட்ட விஷயத்தை வந்து நம்மளுடைய WWE வந்து வச்சுருக்காங்க. அது இல்லாமல் 2 ஸ்டோரி லைனை வந்து ஒரே ஒரு மேட்ச்சில் வந்து நம்மளுடைய WWE வந்து பில்டப் பண்ணிட்டாங்க. அது ஒரு பக்கம் வந்து நம்மளுடைய வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு ஃபேட்டல் 4-வே மேட்ச் நடக்க போல அந்த மேட்சுக்கான ஒரு ஸ்டோரி லைனுமே நம்மளுடைய WWE வந்து பில்டப் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்மளுடைய பிரான்சன் டீடுக்குமான அந்த ஒரு ஸ்டோரி லைனுமே நம்மளுடைய WWE வந்து பிராண்ட் பிரேக்கர் விசஸ் நம்மளுடைய ஜே உசோட அந்த ஒரு மேட்ச்சில் வந்து ரெண்டு மேட்சுக்குமான ஒரு ஸ்டோரி லைனை நம்மளுடைய WWE வந்து பில்டப் பண்ணிட்டாங்க. அந்த மேட்ச்சில் வந்து ஏகப்பட்ட பேத்தோட அந்த ஒரு என்டர்ஃபயர் அப்படிங்கிறது அந்த ஒரு மேட்ச்சில் வந்து இருந்துச்சு. அதாவது நம்மளுடைய பிரான்சன் டீடு அதாவது நம்மளுடைய பிரான்சன் டீடு அந்த ஒரு என்டர்ஃபயராக இருக்கட்டும், நம்மளுடைய செத்ரோன்ஸ், அதுக்கப்புறம் நம்மளுடைய சிஎம் பங்க், அதுக்கப்புறம் நம்மளுடைய எல்ஐநெட் அப்படிங்கிற மாதிரி பல பேத்தோட அந்த ஒரு என்டர்ஃபயர் அப்படிங்கிறது அந்த மேட்ச் கடையில் வந்து அதிகமாக இருந்துச்சு. அது இல்லாமல் இந்த மேட்ச் வந்து உண்மையிலுமே ஒரு தரமான ஒரு மேட்சாக இருந்துச்சு. ஆனாலும் இதை வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி லைனை வந்து நம்மளுடைய WWE வந்து பில்டப் பண்ணிட்டாங்க. ஒரு ஹைப்னஸ் வந்து ஃபேன்ஸ் மத்தியில் வந்து ஏற்றிட்டாங்க. ஆனாலும் இதில் எல்லாருமே இருக்கிறப்ப நம்மளுடைய ஃபேன்ஸ் எல்லாமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிட்ட அதாவது ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு என்ட்ரன்ஸ் வந்து அந்த இருக்கணும் அப்படின்னு ஓடிசி அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் அந்த இடத்துக்கு நம்முடைய ட்ரைபல் சூப் ரோமன் ரெயின்ஸ் வந்தார். வந்து நம்முடைய பிராண்ட் பிரேக்கருக்கு வந்து ஒரு ஸ்பியர், அதுக்கப்புறம் நம்முடைய பிரான்சன் டீடுக்கு வந்து ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் பார்த்து அதுக்கப்புறம் நம்முடைய பிரான்சன் டீடை வந்து உள்ளே தள்ளிட்டார். அதாவது பிராண்ட் பிரேக்கரை வந்து உள்ளே தள்ளி அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து நம்முடைய பாலிகன் வந்து ஒரு விஷயம் சொன்னால யார் வேணுமாலும் வருவாங்க, எது வேணுமாலும் எடுத்து அடிப்பாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி எல்லாமே வந்தாங்க, எல்லாம் பண்ணி முடிச்சாலும் அந்த இடத்துல வந்து நம்முடைய ஜே உசோ வந்து திரும்பி அகைன் வந்து நம்முடைய பிராண்ட் பிரேக்கர் வந்து க்ளீனாக அந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் வந்து அந்த இடத்துல வந்து நம்முடைய ஜே உசோ வந்து கொடுத்துட்டு அதாவது ஜே உசோ சொன்னார்ல அதாவது நான் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன், ஆனால் அவன் வந்து வேஸ்ட் அப்படின்னு சொன்னால அந்த ஒரு விஷயத்தை வந்து திரும்பி வந்து நம்மளோட WWE வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல வந்து நம்முடைய பிராண்ட் பிரேக்கரை வந்து திரும்பி வந்து மொக்கையாகவே இப்போ காட்டுறாங்க. அதாவது நம்முடைய ஜே உசோ சொன்ன மாதிரி இவன் வந்து ரெசல்மேனியால வந்து மேட்ச் பண்ணல, டைட்டில் வின் பண்ணல, அவங்ககிட்ட இருந்து டைட்டில் நான் வின் பண்ணிக்கிறேன் ஏகப்பட்ட விஷயம் சொன்னார். திரும்பி அகைன் வந்து திரும்பி நம்முடைய ஜே உசோக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்து நம்மளோட WWE கொடுத்துட்டாங்க. திரும்பி அந்த இடத்துல வந்து நம்முடைய பிராண்ட் பிரேக்கரை வந்து ஒரு விஷயத்தை வந்து காலி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் இந்த மண்டே நைட் ரா உண்மையுமே ஒரு தரமான ஒரு மண்டே நைட் ராவாக இருந்துச்சு. அப்படிங்கிறத விட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மெயின் ஈவெண்ட்டில் நடந்த அந்த ஒரு சம்பவம் வந்து உண்மையிலுமே ஒரு சரியான ஒரு பக்காவான ஒரு சம்பவம் இருந்துச்சு. இந்த சம்பவம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கல அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நண்பா.